விஜயனுடைய போன பர்த்லேயே ஜெய்ஜாடி லைஃப் வாழ்ந்துருப்பார். எனக்கு நல்லா தெரியுங்க 2026 இந்த ஜாதகம் ஒரு லைஃப் டைம் பீக்குக்கு வரும். அஸ்ட்ராலஜியில் எனக்கு கேட்டிங்கனாங்க, அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார், என்றைக்கும் தெரிந்து தவறு செய்ய மாட்டார். உங்களை நம்பி தான் ஒரு பொண்ணு தன் குழந்தை குட்டி அவங்க வந்திருப்பா, வந்தால் செத்து போயிடலாம் வந்திருப்பா, அவளை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களோட பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம். இப்போ 41 ஃபேமிலியை தத்தெடுத்துட்டான்னு இன்றைக்கி வந்து சொன்னார்லங்க. இந்த 15 நாளுக்குள்ள ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருந்துச்சு, எத்தனையோ பணக்காரர் இருந்திருக்காங்க. ஏன் அவங்களாம் தத்தெடுக்கலாம் சொல்லியிருக்கலாமே. ஓகே, நீங்கள் தான் டிசைட் பண்ணி சொல்கிறீங்க சிஎம் ஆயிடுவாங்கிறது. 5000% ஆயிடுவார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா வந்து 2026ல் தமிழகத்துல யாரு வெற்றி பெறுவா? எனக்கு தெரிஞ்சுங்க ஆல்மோஸ்ட் விஜய் சார். ஆல்மோஸ்டா? ஓகே. ஆமாம். எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ நான் எப்படி ஒரு ஜாதகத்தை கணிப்பேன்னா, இதெல்லாம் ஜெயலலிதா மட்டும் கற்றுக்கிட்டது தான். அவங்க 100 ஜாதகம் கொடுப்பாங்க. அந்த 100 ஜாதகத்தில் யார் எம்எல்ஏவா, யார் மந்திரியாவா, யார் யார் தோக்கிற சான்ஸ் இருக்குது, படுதோல்வி அடைகிற ஜாதகம் ஏதாச்சும் இருக்கா, கிரேட்டாக ஜெயிக்கிற ஜாதகம் இருக்கா, யார் நல்லவன் யார் கெட்டவன், இப்படி கேட்பாங்க. நான் அதெல்லாம் பிரித்து எடுத்து கொடுத்துருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே பின்னால் இருக்கிறவங்க வந்து கெட்டவங்களை அங்கே பார்க்க மாட்டாங்க, ஒரு சில பேர் பார்த்துறாங்க. ஆனால் அம்மா பார்ப்பாங்க ஆக்சுவலி. அப்போது இந்த ஜாதகம் எம்எல்ஏ ஆகும், இந்த ஜாதகம் மந்திரி ஆகும்னு என்னால் கஸ் பண்ண முடியும். அது எப்படி கஸ் பண்ணுறோம்னா, ஜாதகத்தில் லக்னம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த லக்னத்தை போய் ஸ்டடி பண்ணால் இது என்ன ரீச் ஆகும். ஒருத்தர் வந்து மில்லியனரா, மல்டி மில்லியனரா, பில்லியனரா, மல்டி பில்லியனரா. இப்போ பெட்டிக்கடை வச்சுருக்கவனுக்கும் எலான் மஸ்க்குக்கும் ஒரே மாதிரி ஜாதக அமைப்பு தான். 9 கிரகம், 12 ராசி, லக்னம் எல்லாம் இருக்கும். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், 2 பிஸ்னஸ்மேனுக்கு என்ன வித்தியாசங்க? அந்த அதிர்ஷ்டம், ஆண்டவன் ஆசீர்வாதம், அதை வந்து லக்னத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 5ஆம் வீடு 9ஆம் வீட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 9ஆம் வீடுங்கிறதுங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா திறமைகளும், கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு சொந்தமானது என்னெல்லாம் இருக்குது. உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்கள், உங்கள் அப்பா வழியில் உங்கள்கிட்ட வந்து டிஎன்ஏ, நீங்கள் படித்த படிப்பு, டிரைவிங், டைப்பிங், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது திறமை. இதுதான் 9ஆம் வீடுங்க ஜாதகத்தில். அது வந்து மகாவிஷ்ணுன்னு நாங்கள் சொல்கிறோம். மகாவிஷ்ணு தான் அறிவு கடவுள். நம்ம என்ன பண்ண பேசுகிறேன்னா, இந்த அறிவை எனக்கு கொடுத்தது மகாவிஷ்ணு. இந்த பாடியின் மைண்டை க்ரியேட் பண்ணது சிவன். இந்த அறிவும் இந்த பாடியின் மைண்டும் சேர்ந்து பணம் சம்பாதிக்குது, கண்ணுக்கு தெரியுது. மொபைல் வாங்கினேன், கண்ணுக்கு தெரியுது. என் ஒய்ஃபு கண்ணுக்கு தெரியுறா, உங்களுக்கு வந்து வீடு கண்ணுக்கு தெரியுது, காரு கண்ணுக்கு தெரியுது. லைவாக எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அவங்க சொந்தமாக இருக்குதோ அதெல்லாம் லட்சுமி ஒன்று கொடுக்குறா. அது 5ஆம் வீடு. இந்த 1, 5, 9 பலமாக இருக்கிறவன் பெரும் பணக்காரனாகவும் நம்பர் 1 இண்டஸ்ட்ரீஸில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நம்மளுடைய சார் விஜய் சாருடைய ஜாதகத்தில் லக்னாதி சந்திரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி. அப்போ சிவபாக்கியம், சிவனுடைய ஆசீர்வாதம், படைத்த கடவுள், நீ ராஜாடா, நீ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நீ பெருத்த வாழ்க்கை வாழ போகிற. அவங்க அப்போ ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இருந்தனால அவர் ஹீ கேம் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஒருவேளை அவங்க அப்பா நாக்கடை வச்சுருந்தாருன்னா அவர் டைமண்ட் மர்ச்சண்டாக கூட இருக்கலாம். அது ஒரு ஃபாதர் வைஸ் ஆரிஜினில் அப்படி வருது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து லக்னம் வெளுத்த மிகப்பெரிய ஒரு மனிதர். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குருங்க 8ல் மறையிறான். 5க்குரிய செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறான். அந்த 5ஆம் வீட்டுக்கு அது சந்திரமங்கல யோகமாக மாறிடும். போன பெர்த்தில் ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப் வாழ்ந்திருக்கார் நம்ம விஜய் சார். அது ஒரு நம்பிக்கை. நீங்கள் போன பெர்த்தை போய் பயோஸ்கோப் வச்சு பின்னால் போய் பார்க்க முடியாது, நாத்திகளும் நம்ப போகிறதில்ல. ஆனால் இருக்குது. நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், மகாத்மா காந்தி வெர்சஸ் சாந்தி தேவின்னு ஒரு கேஸ் இருக்குது. ஓகே. அந்த கேஸை போய் பாருங்கள். அந்த பொண்ணு ஒரு 13 வயசில் யூபியில் திடீர்னு வந்து குஜராத்தி பாஷை பேசுகிறான். பேசிட்டு என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்கங்கிறான். அப்புறம் என்னுடைய கணவர் தான் கொலை பண்ணிட்டாங்கிறான். 11 வயசு பொண்ணு. அந்த 11-12 வயசு பொண்ணுங்க வேறு ஏதோ பாஷை பேசுகிறாள்ன்ட்டுங்க காந்தி அந்த ரூட்டில் வரும்போது அவள்கிட்ட கூட்டிகிட்டு போய் அறிவுப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு வேறு ஏதோ பேசுகிற எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவளுடைய தாய்மொழி போஜ்புரி. அந்த பொண்ணு சொல்கிறா, என்னுடைய கணவர் என்னை கொலை பண்ணிட்டாரு, என்னுடைய ஊர் இது அப்படிங்கிற பொழுது இவர் குஜராத்தி, இவருக்கு புரியுது அது குஜராத்தி அந்த பொண்ணு பாஷை. இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அலகாபாத் ஹைகோர்ட்டில் அந்த பொண்ணு கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறான். அலகாபாத் ஹைகோர்ட்டுங்க ஒரு 10 பேர் பேனல் போடுது, விசாரித்து என்னென்னு கண்டுபிடிக்கிறான். வெள்ளக்காரன் கவர்மெண்ட்டு 1930s அவன் வெள்ளக்காரன் கவர்மெண்ட்டில் அந்த 10 பேர் பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறதுலாம் உண்மைங்கிறான். இது ஒரு புக் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். நாங்கள் பார்க்குறோம் சார். அந்த அதில் என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா, போன பெர்த்தில் நடந்தெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் பீனல் கோடில் அவங்கள பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறான். அப்போ போன பெர்த்துங்கிறது உண்மை. நான் இது எதுக்காக சொன்னால், விஜயனுடைய போன பெர்த்திலேயே
ஜெய்ஜாண்டி லைஃப் வாழ்ந்திருப்பார். அதான் செவ்வாய் லக்னத்தில். இல்ல நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ முன் ஜென்மத்துல வந்து பாவங்கள் பண்ணவங்க இந்த ஜென்மத்துல நல்லா இருப்பாங்க, இல்ல போன ஜென்மத்துல நல்லா வாழ்ந்தவங்க இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுவாங்க. இததான் வந்து நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அப்படின்னும் போது நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இதே இடத்துல வந்து விஜய் சார் 2026ல சிஎம் ஆவாருன்னு இப்படி உறுதியா அதுக்கு தான் வர்றேன். அந்த போன ஜென்மத்து புண்ணியம் நன்றாக இருக்குது, மகாலட்சுமி யோகம் இருக்குது, அந்த செவ்வாய் வந்து குருவை பார்க்குறான், குருமங்கள யோகம். இவர் ஒருத்தர் எதிரின்னு நினச்சா அப்படின்னா அவர் தோக்குறாருன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? லக்னத்தில் செவ்வாய் இருக்கான், 8ல் குரு இருக்கான், 8ஆம் பார்வையாக சந்திரமங்கல யோகம், நீசபங்க ராஜ்யம் பெற்ற செவ்வாய் குருவை பார்க்கறனால அது குருமங்கல யோகமாக மாறுது. அந்த சனிக்கு குருவுக்கு யார் வீடு கொடுத்தானோ அந்த சனி 12ஆம் வீட்டில் மறையிறான், 8 12 மறையிறான். மறைந்த சனியை புதனோட கூட சேர்ந்துருக்கான், கூட சூரியன் சேர்ந்துருக்கான். இந்த சனி வந்து இந்த குரு வந்து அந்த சனியை பார்க்குறான், சனி திருப்பி குருவை பார்க்குறதில்ல. அப்போ ஃபுல்லி பிளஸ்டுங்க. சூரியன் புதன் சனி 3 கிரகங்கள் மறைந்து குருவினால் ஆசீர்வதிக்கப்படுறான்னு அதுக்கு அர்த்தங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பூமிங் அதிர்ஷ்டம் உள்ள ஒரு ஆள். ஓகே, ஒருவேளை 25 கோடியில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அதிர்ஷ்டத்தில் ஒரு வேல்யூ பண்ணுங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து 10 கோடி, அந்த நாளாங்கெல்லாம் சேர்த்து பாருங்க, மொத்தம் ஒரு 30 கோடி இருக்கலாம் சவுத் இந்தியாவில். இந்த ஜாதகம் 25 கோடிக்கு மேலே இருக்குன்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்போ சார் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட இலக்கு 2026 இல்லை 2032 தான் எங்களோட இலக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லும் போது 2026லேயே வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றீங்க. விஜய் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவங்க டீம்ல இருக்கக்கூடியவங்க அதான் எங்களோட இலக்கு 2032 தான், நாங்க அதுதான் எங்களோட இலக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் வந்து சிஎம் ஆகிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதே தான் சொல்றேன். அவங்க சார்பாக வேற ஏதாச்சும் பேசிக்கலாம். உண்மை என்னன்னா, எனக்கு நல்லா தெரியுங்க, 2026ல் இந்த ஜாதகம் ஒரு லைஃப் டைம் பீக்குக்கு வருது. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மறுபடியும் ஒரு 2036 வரைக்கும் ஒரு கிரேட் ட்ராவலிங்குள்ளார இவர் போகிறார். இந்த ட்ராவலிங்கில் இந்த டைம் ராகு புத்தி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும், அதன் பிறகு குரு புத்தி வந்து வரையும் 32 மாதத்துக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவார். அவ்வளவு அதிர்ஷ்டம் உள்ள ஒரு ஜாதகம். இப்போ இந்த டைம்ல வச்சுப்போம், இப்போ கரூர் இஷ்யூ போயிட்டு இருக்கு, விஜய் சாருக்கு வந்து ஒரு கடினமான சூழல் தான். ஸோ இதை எப்படி சமாளிப்பாரு? இல்ல இதுக்கு முன்னாடியே இது நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மென்டாரா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இல்ல நீங்க அதை எதுனா சாருக்கு இன்புட் கொடுத்தீங்களா? இல்ல, இப்போ ஒரு பேட் டைம்ங்கிறது நான் கஸ் பண்ணிக்கிட்டேன் ஆச்சுங்களா. சார் பற்றின விஷயங்கள் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம், டைரெக்டாக அவர்கிட்ட பேசுகிறோமா இல்லையா பற்றி உங்களுக்கு நம்ம பின்னால் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அவருக்கு மென்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். அவரை நான் மென்டரிங் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அவ்வளோதான். இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் நடந்துருச்சு, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. நம்ம வந்து கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவார், இவருக்கு அறிவு இருக்கா, யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்து குத்தணும் இதெல்லாம் பேசுகிறாங்க. இவர் ஒரு மிக சகஜமாக லைலா காலேஜில் படித்த ஒரு ஆள். இவர் ஒரு ஏலியன் மாதிரி வானத்துலேருந்து வந்தெல்லாம் ஒன்றும் பண்ணிடல. இவர் அந்த இடத்துக்கு போகிற பொழுது எல்லோரும் வாங்க செத்து போயிடுவாங்கன்னெல்லாம் அவர் யாரையும் கூப்பிடல. அந்த இடத்துக்கு போகிறாரு, தன்னை வீடியோ எடுத்துக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, யாரோ கிரேஸில் ஏதோ பண்ணுறான். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சௌரியம். எல்லாத்தையும் நெட்வொர்க்கில் கேரியர் பண்ணுறது கஷ்டம். இப்போ நம்முடைய போலீஸினுடைய ஸ்ட்ரென்த்து மேபி 1 லட்சமோ 2 லட்சமோ நினைக்கிறேன். 2 லட்சம் போலீஸ் இருக்கிற ஸ்ட்ரென்த் உள்ளவங்க ஒரு 27,000 பேர் வர்ற இடத்துல, இப்போ ஒரு பேச்சுக்கு அவினாசி தேருக்கு நீங்கள் போகிறீங்க, 2,000 பேர் வருவதாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு 2,000 பேர் வந்துட்டாங்க. சாயங்காலம் தேர்வில் இருக்கிறவங்க இன்னொரு 5,000 பேர் வருவான். அப்போ 7,000 பேர் வருவான்னு போலீஸ் தானே கால் பண்ணி மறுபடியும் போலீஸை வர வைக்கணும். இப்போ இவங்க வந்து கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது, எனக்கு அதிகமாக போலீஸ் கொடுங்க கேட்பாங்களா? அல்லது இவங்க இப்போ நீங்கள் ஹெல்மெட் போட ரோட்டில் போட ஏன் பிடிக்கிறான்? அரசாங்கம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. கீழே விழுந்துட்டா தலையில் அடிபட்டு போய் ஏதாச்சும் உயிருக்கு இது ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஹெல்மெட்டுங்கிற பாதுகாப்பை இவங்க தான் அந்த கூட்டத்தை கொடுக்கணும். இதில் எந்த இடத்துல போய் இவரை அக்யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று. அடுத்து அப்படியே பண்ணாலும் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கி அந்த கோர்ட்டு விசாரிக்க போகுது. இவர் தப்பு பண்ணாருன்னா இவர் தண்டனை அனுபவிக்கிட்டோம். நீங்கள் ஏன் நீ நாசமாக போய் வெட்டி போடுவேன் சிஎம் ஆகுறது அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அனுபவிக்க மாட்டார். அவர் என்ன தப்பும் பண்ணல. அஸ்ட்ராலஜியில் என்ன கேட்டிங்கன்னாங்க, அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார், என்றைக்கும் தெரிந்து தவறு செய்ய மாட்டார். சுகஸ்தான சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சிங்க. ஓகே, ஒரு 64 கேமரா கொண்டு அது ஷூட்டிங் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னலிஸ்ட் சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க, வேற பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணதில் ஹிஸ் நாட் a CEO to the party. ஓகே, நீங்கள் அப்படிலாம் பார்த்தாங்க ஜெனரல் செக்ரட்டரி, அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோ அவங்களே என்னமோ பேசிக்கிறாங்க, என்னமோ பண்ணிக்கிறாங்க. இதில் அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதில் வந்து இவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாங்களா? அது உண்மையாக இருந்தால் கூட. இப்போ நீங்கள் ஸ்டாலின் சார் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஏதோ நிகழ்ச்சி நடந்து போயிடுது, அது எல்லாத்துக்கும் இவராக பொறுப்புங்க. அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் யாரோ ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்குவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போடுவார், எஸ்பி போட மாட்டார். ஒரு மர்டர், இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார்,
உங்களுக்கு நம்ம சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் அதுக்கு வந்து அங்கே அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு பேச்சுக்கு யாருங்க நம்ம டிஜிபியா அல்லது அங்கேருந்து இன்ஸ்பெக்டர்களா? இன்ஸ்பெக்டர் தான் ஹி இஸ் த இன்சார்ஜ் ஃபார் தட் ஆக்சிடென்ட். அதே மாதிரி அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பார். ஹி ஹேஸ் டு ஆன்சர் டு இட். சரி, ஓகே, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு எப்படி இவர் பொறுப்பாவார்? இப்போ ஜெயலலிதா போய் மகாமக குளத்தில் குதிச்சாங்க, 60 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்களா? இப்போ வந்து இதில் வந்து யூபியில் அந்த பெரிய இது நடந்துச்சு, அங்கே ஒரு ஸ்டாம்ப் நடந்து அங்கேயும் அதுதான். அதில் என்ன பண்ணாங்க? அந்த சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து இதுக்கு யார் பொறுப்புங்க? கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இந்திய நாட்டுடைய சட்டத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சிபிஐக்கு போயிருக்கு, அதுக்கான விசாரணைகள் அடுத்து நடந்துச்சு. நீங்கள் அதை அக்யூஸ் பண்ணுறக்கு, ஆனால் நாங்கள் உங்களை அக்யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆள். உங்களை நம்பி தான் ஒரு பொண்ணு தன் குழந்தை குட்டியை வந்திருப்பா, வந்தால் செத்து போயிடலாம் வந்திருப்பா. அவளை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களோட பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சந்துன்னு உங்களுக்கு தெரியாதா? மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சந்துன்னு தெரியாதா? 10,000 பேர் தாண்டுற போது இங்கே வேறு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, எனக்கு போலீஸ் பற்றி தெரியும். ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா எவன் திருடிப்பான்னு கண்டுபிடிச்சிடுவான். 10 பேர்த்தில் 9 விஷயத்தை அவங்க கஸ்ஸிங் முட்டனே பிடிச்சிடுவான். ஒரு போலீஸ் நினச்சி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகாது. அப்போ அந்த இடத்துல கூட்டம் கொடுதுன்னா அந்த இடத்துல என்னமோ நடக்கட்டு நாசமாக போட்டுன்னு ஒரு சில பேர் நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல 27,000 பேர் 30,000 பேர் 35,000 பேர் இருக்கிறதுக்கான ஸ்பேஸே அது இல்லை. அதுக்குள்ளார வண்டிகள் வருது போகுதுங்கிறாங்க, என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க. சரி, இதெல்லாம் நடக்கட்டுங்க, விசாரிங்க, தூக்கில் போடுங்க, தப்பில்லை. ஆனால் நீங்கள் ஏன் அக்யூஸ் பண்ணுறீங்க? கட்சியை கழிச்சிட்டு போயிட்டான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வாடா போடாங்கிறாங்க. நீ ஏன் ஒரு லீடர்? நீங்கள் 16 நாளா வெளியிலே வரல இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள்ன்ற ஒரு ஸ்டேட்மென்ட் ஒவ்வொருத்தரும் தன் சோகத்தை ஒரு மாதிரிங்க. இப்போ எனக்கு எங்கள் ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு செத்து போயிட்டான், ஒரு மதர் இறந்துட்டா. அவருடைய ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை அழுகவே இல்லை. நாங்கள் எல்லோரும் கதறோம். அந்த பெண் குழந்தை, அவளுக்கு 18 வயசு, ஒரு சொட்டு கண்ணீர் விடலை, அழுகாமலே கல் மாதிரி இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்டில் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவள் திரும்ப திரும்ப எங்கிட்ட 1,00,000 தடவை சொல்லிட்டான். எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, எனக்கு அவங்க மேலே கோபம், நான் அழுக மாட்டேன், அவங்க டியூட்டி செய்யலை, என்னை இது பெற்றாங்க இப்படி அந்த பொண்ணு கேட்குறா. யோசிச்சு பாருங்கள், நீ அழுதா தான் நல்ல பொண்ணு, நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை, நீ எல்லாம் பிள்ளையான்னு கேட்பீங்களா அவளை? ஒவ்வொருத்தருக்கும் வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு 1000 விதம் இருக்குது. சிவாஜி ஒரு மாதிரி அழுகிறாரு, ஜெய்சங்கர் ஒரு மாதிரி அழுதாரு, இன்றைக்கி கமல்ஹாசன் ஒரு மாதிரி அழுதாரு, இப்போ புதுசாக சினிமா ஒரு மாதிரி அழுகிறாரு. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு விதமாக தன் சோகத்தை வெளிப்படுத்துகிறான். இதில் எப்படி போய் நீங்கள் அவர் அழுகலை வரல? இப்போ 41 ஃபேமிலியை தத்தெடுத்துட்டான்னு இன்றைக்கி வந்து சொன்னார் இல்லைங்க. 15 நாள் கழிச்சு, இந்த 15 நாளுக்குள்ள ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருந்துச்சு, எத்தனையோ பணக்காரர் இருந்திருக்காங்க. ஏன் அவங்களாம் தத்தெடுக்கலாம் சொல்லியிருக்கலாமே? உடனடியாக வந்து இழப்பீடுகள் வழங்கப்படுது. என்னங்க இழப்பீடுங்க? ஒரு பேச்சு சொல்கிறேன், நீங்கள் யாரோ ஒரு கணவன் இறந்து போயிட்டாருன்ட்டு ஒரு மனைவிக்கு கவர்மெண்ட் வந்துங்க ஏதோ ஒரு பணம் கொடுக்கும். அந்த பணத்தை அண்ணன் தம்பிகளோ யாரோ சொந்த பந்தமோ ஆட்டை போட்டு போயிடுவானுங்க. ஏன்னா கெட்ட நேரத்தில் தன் தாயை இழந்தரணும், தன் கணவனை இழந்தரணும் ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த கெட்ட நேரத்தில் அந்த பணமும் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த பணமும் அவளை காப்பாற்றாது. பேட் டைமில் ஒரு வீட்டுக்காரே ஒரு பொண்ணுக்கு செத்து போயிட்டாள்னா அந்த காம்பன்சேஷன் பணமாக காப்பாற்ற போகுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, லைஃப் லாங் ஐ வில் டேக் கேர் யூ. இந்த வார்த்தை வேறு யாரும் ஏங்க சொல்லலை? நீ சாகும் மாதிரி உன்னை உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் உன் குடும்பம் என் குடும்பம். ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்கான வழியாக கூட இருக்கலாம். அது எப்படி நீங்களா குற்ற உணர்ச்சியை சொல்லிக்குவீங்க? அப்போ ஏன் வந்து நீங்கள் தத்தெடுத்து இந்த வார்த்தையை நாமளாம் சொல்லக்கூடாது. எப்படி அவருக்கு குற்ற உணர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்ல முடியும்? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, வருத்தம். வருத்தத்தையோ கவலையோ நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வெளிப்படுத்துகிறோம். இதில் உங்கள் ஸ்டைலில் அண்ணாதுரை இப்படி பண்ணியிருப்பார், பெரியார் என்ன பண்ணியிருப்பார், அரை கம்பத்தில் நாங்கள் கொடி நட்டியிருந்திருப்போம், நாங்கள் தலைகளாக ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்போம், வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு நாங்கள் அழுதுருப்போம். இதெல்லாம் உங்கள் ஸ்டைல், நீ போய் அதை பண்ணிக்க. எங்கள் ஸ்டைல் வேறு. இந்த குழந்தைகளுக்காகவும் இறந்த பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் நாங்கள் உள்ளுக்குள்ளார ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு அப்படியே திரும்பி போகிறாங்க, திரும்பி போயிட்டார். அங்கே யாரோ ஒரு சமூக வேறு 4-5 பேர் கத்தி எடுத்து ஒரு வேலை வீசியிருந்தா, டேய் எங்கள் வீட்டு பிள்ளை செத்து போச்சுன்னு வந்து கொத்தி இருந்தான்னா உசுரை திருப்பி தருவீங்களா நீங்கள் விஜய்க்கு? ஒரு சமூக விரோதம் அந்த வேலை செஞ்சானா என்ன அர்த்தத்தில் திரும்ப நீங்கள் அங்கே போச்சு சொல்கிறீங்க? அப்போ இந்த 41 பேரோட சாவு சமூக 41 பேருக்காக இவரை கொண்டலாகிறீங்களா? இல்லை, 41 பேரோட இறப்பு வந்து சமூக விரோதிகளுடைய அப்படி சொல்ல வரல. அந்த இடத்துல சமூக விரோத ஒரு வேலை இருந்து இவரை தாக்கணும். ஓகே,
இவர் ஒரு ஃபெமிலியர் பர்சனாலிட்டி, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கார், ஒரு பாலிட்டிக்ஸில் இறங்கியிருக்காரு, ஒவ்வொரு ஊர்லேயும் குண்டாஸ் இருக்காங்க. நீங்கள் அங்கே அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தன் இவர் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனால் 10 வயசு பிள்ளையை கொலை பண்ணாலும் சரிங்க, 50 வயசு ஆம்பளை கொலை பண்ணாலும் அவனுக்கு 7 வருஷத்தில் வெளியே வந்துடுவான். அவனுக்கு விஜய்னு ஒரு தெரியாது, சாதாரண ஆளும் தெரியாது. அவன் தான் புகழ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கோட்சேனுடைய பெயர் காந்தி இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும். காந்தியை கொண்டது கோட்சே இல்லைங்களா? அந்த மாதிரி இவர் ஏதாச்சும் அட்டாக் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க? அது புரியுது சார். அது அந்த பக்கம் இருந்தாலும் கூட விஜய் 2026க்கு சிஎம் ஆகிறதுக்கான முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஒன்றுமே தேவையில்லைங்க. ஓகே, ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அந்த கூட்டணி இருங்க நான் சொல்கிறேன். டெலிபதி வேறு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் எம்ஜிஆர் ரசிகருங்க. என்ன இப்போ எம்ஜிஆர் 50 கொலை பண்ணிட்டாருன்னு இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அவர் வந்துங்க அவரே கொலை பண்ணிட்டாருன்னா அந்த 50 பேர் எவ்வளோ கெட்டவனா இருப்பான்னு நினைப்பேன். என்னுடைய ஃபேன் மென்டாலிட்டி அந்த மாதிரி. விஜய் சாருக்கும் விஜயோடைய ஃபேன்ஸுக்கும் நடுவில் ஒரு சைக்காலஜிக்கல் கனெக்டிவிட்டி இருக்குது, டெலிபதி மாதிரி. அவங்க தயாராக இருக்காங்க இவரை ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது. அந்த ஃபேன்ஸோடைய அமைப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 1.5 crore மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஆளும், இப்போ நான் ஒரு டாக்ஸியில் வந்தேன், டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, நான் ஒரு 50 பேர்த்தையாவது ஓட்டு போட வச்சுருவேன் சார், எனக்கு இதுதான் வேலை, இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறார். என் கை காசு போட்டு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லோரும் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ரீரைட் பண்ண போகிறோம், அந்த டாக்ஸி டிரைவர் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இந்த பிளானிங்கிறது எப்படி தெரியுங்களாங்க, கூட்டணி அல்ல. இவருடைய அந்த ஃபேன் ஸ்ட்ரென்த்து, ஓட் பவர் உறுதி எழுதி வச்சுக்கோங்க, 50% தாண்டிடும். 50% தாண்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் பார்க்குறாங்க, இவர் வந்து மோர் தென் 40% 50% ஓட்டு வச்சுருப்பாராட்டிருக்கு. இப்போ விஜய் சார் வந்து பாம்பேயில் வந்து அங்கே எலெக்ஷனுக்கு கூட போகலாம். பாம்பேயில் நாளைக்கு எலெக்ஷன் வருது, குஜராத்தில் எலெக்ஷன் வருது, ஒரு மத்திய பிரதேச எலெக்ஷன் வருது, யூபியில் எலெக்ஷன் வருது. இவங்களோட ஒரு அலைன்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா அவர் மேலே ஸ்டேட்டில் எலெக்ஷனை கூட இவர் போய் கம்பைன் பண்ண முடியும். இங்கே தமிழ்நாட்டுக்கு மற்ற பொலிட்டிஷியனை யூபிலையும் பீகார்லையும் தெரியாது. ஆனால் இவரை இருக்காங்க இல்லையா பொலிட்டிஷியன்ஸ் வந்து தமிழ். சரி, இங்கேருந்து திருமாவளவன் ஆந்திராவில் போயிட்டு இது பண்ணுறாரு. இப்போ திருமாவளவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் ஏர்போர்ட்டில் இறங்கினாருன்னா 10 பேர் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இவர் வர்றான்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. பொலிட்டிஷியனா அது பண்ணும்போது நீங்க விஜய் ஒரு மாஸ் ஹீரோவா இல்லை, கிடையவே கிடையாது. நீங்க மாஸ் ஹீரோன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள் மனசை ஒன்றும் தவறாக நம்ப வச்சுக்காதீங்க. நான் சொல்கிற ஒரு பேச்சுக்கு மாஸ் ஹீரோன்னு ஒருத்தர் ஏற்றுக்கோண்டாமா, ஓட்டு மட்டும் அவருக்கு ஆகாதுன்னு போடுவானா? இருங்க, நீங்கள் கேள்வி பேசுங்க. நீங்கள் என்ன மாஸ் ஹீரோவை ஏற்றுக்கிறீங்க விஜய் சாரை, ஆனால் ஓட்டு மட்டும் விஜய் சார் போட மாட்டேங்க, வேற ஒருத்தர் போடுவீங்க. இது எந்த சைக்காலஜியில்? விஜய் சார் லண்டன்ல போனாலும் யூஎஸ்ல போனாலும் ஒரு நடிகரா தெரியும், ஒரு ஆக்டரா தெரியும், ஒரு பொலிட்டிஷியன், தமிழ்நாடு பொலிட்டிஷியனா தெரியுமா? நான் சும்மா இதுக்காக சொன்னேன், நான் இது பாப்புலாரிட்டிக்காக சொன்னேன். நீங்க பொலிட்டிஷியனா இவர் போய் பேசினார்னா இவர் ஃபேன்ஸும் மற்றவங்களும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இவரை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த கேமரா ஆஃப் பண்ணி போட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் திருமாவளவன் போய் இப்போது ஹரியானாவில் போய் ஓட்டு கேட்குறாரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு. திருமாவளவன் யாருன்னு முதல்ல அவர் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கதா வேணால் அவங்க தெரிஞ்சிருக்கலாம், இவருடைய குணாதிசயங்கள் மற்றவங்களும் தெரியாது. ஆனால் விஜயை ஹரியானாவில் இருக்கக்கூடிய சினிமா பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேர்த்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூபியில் கூட. ஏன்னா டப்பிங் மூவிஸ் அங்கே ஓடிந்துருக்கும், இவரை பார்த்துருப்பாங்க. அப்படி போகிற பொழுது பாப்புலாரிட்டிலேயோ ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கோ இவர் பெரிய ஆயுதமாக ஏன் மற்ற கட்சி நினைக்கக்கூடாது? இப்போயே நம்ம வந்து அக்டோபர் அதை டிசைட் பண்ணணும், விட்டுருவோம் ஜனவரி வரைக்கும். ஓகே, நீங்கள் தான் டிசைட் பண்ணி சொல்கிறீங்க சிஎம் ஆகிடுவாங்கிறது. 5000% ஆயிடுவார். ஓகே, நீங்கள் 50% ஓட்டுக்கு மேலே வாங்கிடுவார். நம்ம என்ன பண்ணால் அதை தடுக்க முடியாது. நீங்கள் மார்கழி மாதம் குளிர் வர தடுத்துருவீங்களா? அது வந்துடும் அந்த சீசனுக்கு, ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும், ஆனால் வந்துடும். அதே மாதிரி இந்த சீசன் தானாக வந்துடும், இது அப்படியே பிக்கப் ஆகிக்கும். தெரிந்துதான் இவரை எதிர்க்கிறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.